Students, exercise 3.14, question number 6. Given question, if one roots of the equation 3x square plus kx plus 81 equal to 0 having real roots is squares of the others, then find k. So இதே மாதிரி தான் நம்ம 5th ப்ராப்ளமும் பார்த்தோம். ஸோ அதில் என்ன கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூட் என்னவா இருக்குன்னு கொடுத்தாங்க, செகண்ட் ரூட்டை விட டபுளாக இருக்கும். நம்ம என்ன எடுத்தோம், 2 பீட்டான்னு எடுத்தோம். அதே மாதிரி தான் இதுவும். இதில் என்ன கண்டிஷனா, ஒன் ரூட். ஸோ அப்போ ஆல்ஃபா எப்படி இருக்குன்னா இஸ் ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர். ஸோ அப்போ பீட்டாவை ஸ்கொயராக எடுத்துக்கணும். செகண்ட் ஒன் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், அதர்ஸை ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர்ஸ். ஸோ கிவன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்பவுமே என்ன கண்டுபிடிப்போம், சம் ஆஃப் த ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். அதை கண்டுபிடிக்க நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, 3x ஸ்கொயர் பிளஸ் kx பிளஸ் 81 ஈக்குவல் டு 0. அண்ட் அதோட நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் k வேல்யூ. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கிவன் ஈக்குவேஷன் 3x ஸ்கொயர் பிளஸ் kx பிளஸ் 81 ஈக்குவல் டு 0. சம் ஆஃப் த ரூட் ஃபார்முலா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் b பை a. ஸோ நமக்கு என்ன தேவை, a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ. ஸோ a வேல்யூ x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 3, b வேல்யூ x கோஎஃபிஷியன்ட் k, c வேல்யூ கான்ஸ்டன்ட் 81. So alpha plus beta equal to minus b value is k, a value is 3. So the first equation வச்சுக்கோங்க. Next one நமக்கு என்ன தெரியும், product of the root. So product of the root formula நமக்கு என்னது, alpha into beta. So multiple எழுதணும், c by a. So alpha into beta equal to c value 81 by a value 3. இது நம்மளால கேன்சல் பண்ண முடியும் 3 டேபிளில். 1 3 is 3, 2 3s are 6, பேலன்ஸ் 2 இருக்கும், 7 3s are 21. ஸோ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 27. செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன தெரியும் பாருங்க, ஆல்ஃபா பீட்டா நம்ம சம் ஆஃப் ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிச்சோம். அடுத்து நம்ம கொடுத்த கண்டிஷன் என்னன்னு பாருங்க, ஒன் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ் எ ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர்ஸ். அப்போ given ஆல்ஃபா பீட்டா ரெண்டு ரூட் தான் இருக்கு நமக்கு. ஸோ ஆல்ஃபா எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்ஃபா தான் ஃபர்ஸ்ட் ரூட், பீட்டா தான் அதர் ரூட்டு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரூட் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்கொயர் ஆஃப் அதர்ஸ், ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர்ஸ். ஸோ அப்போ இதுதான் அதரு, அப்போ இதுக்கு ஸ்கொயராக எழுதணும். ஆல்ஃபா அதர் ஸ்கொயர்ஸாக இருக்கும். ஸோ பீட்டா அப்படியே பீட்டாவாக தான் இருக்கும், எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் இந்த ரெண்டு தான் நமக்கு இருக்கு. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கே வேல்யூ எங்கே இருக்குது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இதில் பீட்டா சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு என்ன வரும், பீட்டாவும் கேவும் ஒரே பிளேஸில் நிற்கும். அதனால் நமக்கு என்ன கண்டுபிடிக்க முடியாது, கே வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன், ஏன் இதில் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு அப்போ புரியும். ஸோ சப்ஸ்டியூட் ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர் இன் second equation. So alpha beta equal to 27. So alpha க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணனும், beta square. So beta square into beta equal to 27. So beta square into beta multiple பண்ணும்போது என்ன பவர் ஆட் பண்ணுவோம், 2 plus 1 3. So beta cube equal to 27. கியூப் இந்த சைடில் போகும்போது கியூபிக் ரூட்டாக சேஞ்ச் ஆகுமா. ஸோ பீட்டா ஈக்குவல் டு கியூபிக் ரூட் ஆஃப் 27. ஸோ கியூபிக் ரூட்னா என்ன ஆகும், ஒரே நம்பர்ஸ் 3 டைம்ஸ் வரும்போது நமக்கு எப்போ 27 வரும்னு பார்க்கணும். 3 3s are 9, 9 3s are 27. ஸோ பீட்டா ஈக்குவல் டு 3. ஸோ இந்த பீட்டாவை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ தான் பண்ண போகிறேன், பீட்டா எடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர் அண்டு பீட்டா ஈக்குவல் டு 3 இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச பீட்டாவோட வேல்யூவும் ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர். ஸோ இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நம்மளால என்ன கண்டுபிடிக்கணும், கே வேல்யூ. ஸோ கே வேல்யூ எங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்னது, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3.
ஆல்ஃபாவை என்ன சேஞ்ச் பண்ணலாம்னு வச்சுருந்தோம், பீட்டா ஸ்கொயர். ஸோ பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -k/3. ஸோ பீட்டா வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 3 தெரியும். 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே எழுதிக்கோங்க, இதில் எதுவும் தேவையில்லை. 3 ஈக்குவல் டு -k/3. 3 ஸ்கொயர் மீன்ஸ் 3 into 3. 3 3s are 9. 9 plus 3 equal to -k/3 வரும். ஸோ 9 plus 3 நமக்கு என்னது 12. 12 டிவைடில் இருக்கிறது இந்த சைடு போகும்போது எனக்கு மல்டிபிள் ஆகிடும். மல்டிபிள் ஈக்குவல் டு -k. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 2s are 6. 1 3 is 3 ஈக்குவல் டு -k. ஸோ கே இப்போ கே வேல்யூ தான் 36. அப்போ கேக்கு மைனஸ் தான் 36க்கும் என்னது வேல்யூ மைனஸ் தான். ஸோ கே வேல்யூ இஸ் -36. ஸோ கே வேல்யூ என்ன பண்ணியாச்சு, ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ கிளாஸ் ஒர்க்காக நோட் பண்ணிக்கோங்க. Homework problem, C question, third one la. If alpha beta are the roots of the equation 3x square plus 7x minus 2 equal to 0, find the values of alpha by beta plus beta by alpha. Subdivision 2 ரெண்டு question கொடுத்துட்டாங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் நீங்கள் போட்ட மாதிரி தான் இந்த ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சம் ஆஃப் த ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ரெண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எல்லாத்தையும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் மாற்றணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இங்கே ஆல்ஃபா இல்லை. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டரில் ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன இல்லை, பீட்டா இல்லை. நியூமரேட்டர் டினாமினேட்டரில் பீட்டாவை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிங்க. ஸோ இதே மாதிரி நிறையா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இதுலேயும் பாருங்கள், கீழே நமக்கு என்ன இல்லை, ஆல்ஃபா இல்லை. ஸோ ஆல்ஃபாவில் ரெண்டு பிளேஸ்லையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே என்ன பண்ணும், பீட்டாவில் மல்டிப்ளை பண்ணுங்கள். வர ஆன்சர்ஸ் யூஸ் பண்ணி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி சம் ஆஃப் த ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர்ஸை கண்டுபிடிங்க. கான்ஸ்டன்ட்டாக தான் ஒரு நம்பர்ஸில் தான் வரும். நெக்ஸ்ட் யூனிட் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரி. ஸோ கோஆர்டினேட் ஜாமெட்ரி நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, ஜென்ரலாக ஒரு ஜாமெட்ரிக்கல் கொஸ்டின்ஸை பிளாட்டிங் பாயிண்ட் நம்ம கீழே எழுதுறதை விட அதை நம்ம பிளாட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ இது மாதிரி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, கம்பெனிஸில் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட சேல்ஸோட அப் அண்ட் டவுன்ஸு. ஸோ இந்த மந்த் 500 மெம்பர்ஸ் வாங்கினா 500க்கு நேரம் பாயிண்ட் இருக்கும். அடுத்து 1000னா 1000க்கு நேரம் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் போக போக எனக்கு கிராஃப் நீட்டாக மேலே போயிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃப் இந்த மாதிரி நீட்டாக போயிட்டே இருக்கும். அப்போ நமக்கு என்ன தெரியும், நம்மளோட சேல்ஸ் அதிகமாக இருக்குன்னு தெரியும். சப்போஸ் 500 மெம்பர்ஸ் வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் 200 300னா சேல்ஸ் கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ ஆரோ மார்க் இப்படி போட்டிருப்பாங்க. ஆரோ மார்க் இப்படி போச்சுன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும், இப்படி போச்சுன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ கோஆர்டினேட் ஜாமெட்ரி நமக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக கிராஃபில் யூஸ் பண்ணுவாங்க இந்த கோஆர்டினேட் ஜாமெட்ரிக்கல். ஸோ இந்த ஷேப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், கோஆர்டினேட் ஜாமெட்ரி யூஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் இயர் நம்ம படிச்சிருக்கோம். இதில் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ 2 பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னா அதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, அடுத்து மிட் பாயிண்ட் 2 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அது சென்டர் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இன்டர்னல் டிவிஷன். ஸோ இதில் நாமளும் என்ன பண்ணுவோம், ஹோல் 4ல் 2 டிவிஷன் 1 டிவிஷன் தனியாக பிடிப்போம். டிவிஷன் போது நாமளாக பிரிக்கிறது தான் பார்ட்டை. ஸோ 3 பார்ட் இருக்குன்னா இங்கே மொத்தமாக 3 பார்ட் இருக்குது, இங்கே 2 பார்ட் 1 பார்ட்டாக பிரிப்பாங்க. நெக்ஸ்ட் அதை இன்டர்னல் எக்ஸ்டர்னல் 2 டைப்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், பிரிப்போம். ஸோ எக்ஸ்டர்னல் இங்கே பாருங்கள், இன்டர்னலில் இது உள்ளே இருக்கிறது மட்டும் தான் பிரிப்போம். எக்ஸ்டர்னல் போது வெளியில் ஒன்று உள்ள ஒன்று தனித்தனியாக பிரிப்பாங்க. அடுத்து சென்ட்ராய்டு ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிளில் சென்டர் பாயிண்ட் இந்த மாதிரி கண்டுபிடிச்சி இது சென்டர் பாயிண்ட்டை கண்டுபிடிப்போம். இந்த ட்ரையாங்கிளில் இன் பிட்வீன் டிஸ்டன்ஸில் கண்டுபிடிச்சி சென்டர் பாயிண்ட் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், சென்ட்ராய்டு கண்டுபிடிப்போம். இது எதுவுமே நமக்கு என்ன கிடையாது, இந்த 10th யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜென்ரல் ரீகால் தான். நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னா ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகலாம் நமக்கு என்ன தேவை, 3 பாயிண்ட்ஸ் ஜாயின் இருக்கணும். அந்த 3 பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகணும், ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகணும். ஸோ அப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ஃபார்முலா x1 x2 x3 3 பாயிண்ட் தான் நமக்கு ட்ரையாங்கிள் தேவை. ஸோ x1 x2 x3 மறுபடியும் என்ன போகணும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டே தான் எழுதணும், x1. அடுத்து y1 y2 y3 and y4. ஸோ 3 பாயிண்ட்டுக்கு x1 x2 x3 மறுபடியும் x1 எழுதியாச்சு. y1 y2 y3 மறுபடியும் என்ன பண்ணணும்,
y1 எழுதணும். ஸோ ஃபார்முலா இந்த கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆஸ் யூஸ்வல் அந்த ஹாஃப் அப்படியே எழுதுங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா இந்த 1/2 என்னன்னா காமன் வேல்யூ, ஸோ அதனால ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டவுன் சைடில் தான் பார்க்கணும். ஸோ அப்போ டவுன் சைடில் முதல்ல பாருங்க, இதான் நமக்கு டவுன் x1 into y2. ஸோ x1 y2 ப்ளஸ் அடுத்து x2 y3 x2 y3 ப்ளஸ் லாஸ்ட் ஒன் x3 y1 x3 y1. ஸோ இது ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க, x1 y2 x2 y3 x3 y1. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் வேல்யூ கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஸோ டவுன் முடிச்ச உடனே அப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஒரு மைனஸ் சிம்பிள். ஸோ மைனஸ் சிம்பிள் போடாச்சு, இது பக்கத்துலேயே தான் அடுத்த ஃபார்முலா வரணும். எனக்கு ஸ்பேஸ் இல்லைன்னு நான் இங்கே எழுதுறேன். அப்வர்டில் இப்போ எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்வர்டில் ஃபர்ஸ்ட் ஒன் y1 x2. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ன எழுதணும், எக்ஸில் தான் முதல்ல எழுதணும். ஸோ அதனால் எப்படி எழுதுறேன், x2 y1 நெக்ஸ்ட் இங்கே பாருங்க y2 x3. அதாவது சொல்லியிருக்கேன் x வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், ப்ளஸ் x3 y2 ப்ளஸ் லாஸ்ட் ஒன் y3 x1. ஸோ x1 y3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி லாஸ்ட்டாக என்ன எழுதணும், ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் நமக்கு என்ன இருக்குன்னு தெரியும், ஸ்கொயர் தான். எப்பவுமே நம்ம ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ஏ குவாட்ரிலேட்டர் எப்போ ஏரியா யூஸ் பண்ணுறோமோ அதோட யூனிட்ஸ்லாம் எப்படி தான் இருக்கும், ஸ்கொயரில் தான் இருக்கும். ஸோ ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள்னா ஹாஃப்னு எழுதிக்கோங்க, x1 x2 x3 x4 போட்டுட்டு நெக்ஸ்ட் y1 y2 y3 y1 எழுதிக்கோங்க. ஸோ டவுன்வர்ட்ஸில் எழுதுங்க, கம்ப்ளீட் பண்ண உடனே மைனஸ் சிம்பிள், அப்வர்ட்ஸில் எழுதுங்க. ஸோ இதான் நமக்கு என்னது ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஃபார்முலா. நெக்ஸ்ட் இதே மாதிரி நமக்கு என்ன இருக்குன்னா குவாட்ரிலேட்டரில் இருக்கு. ஸோ இந்த ஏரியா ஆஃப் ஏ குவாட்ரிலேட்டரில் நமக்கு என்ன இருக்குன்னா 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆல்ரெடி இருக்க குவாடர்னா என்னது 4, 1 நம்ம என்ன பண்ணுவோம் 4 டைம்ஸாக டிவைட் பண்ணுறது தான் என்னது குவாடர். ஸோ குவார்ட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ குவார்ட்டர்னா நமக்கு என்னது ஒரு ஃபுல் வேல்யூஸை 4ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஸோ குவார்ட்டர்ன்றது 4 வேல்யூஸ். அப்போ நமக்கு என்ன வரணும், ABCD 4 வேல்யூஸ் இருக்கும். ட்ரையாங்கிள் 3 இருக்கும், ABCன்னு யூஸ் பண்ணிக்கும். குவாட்ரிலேட்டர் 4 வேல்யூஸ் இருக்கும், ABCD. சேம் ஃபார்முலா இதே மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். ஸோ சேம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஹாஃப் தான் யூஸ் பண்ணோம். ஹாஃப் இன்ட்டு அதில் 3 வேல்யூன்றதால x3 வரைக்கும், இங்கே 4 வேல்யூ, அப்போ x4 வரைக்கும் எதுங்க, x1 x2 x3 x4. லாஸ்ட்டாக மறுபடியும் எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கே தான் கம்ப்ளீட் பண்ணோம், x1. இதுலேயும் yலையும் அப்படி தான் எழுதும், y1 y2 y3 y4. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண y1லேயே கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை ஃபார்முலாவாக எழுதுவோம். எப்போ ஃபார்முலா கொஸ்டின் கேட்டாலும் இது ரெண்டுமே சேர்த்து தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ ஹாஃப் இன்ட்டு செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டவுன்வர்ட்ஸுக்கு ஒரு ப்ராக்கெட், ஒவ்வொன்றுத்துக்கும் சைடில் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஆரோ மார்க் போடுங்க. x1 y2 x1 y2 ப்ளஸ் நெக்ஸ்ட் ஒன் x2 y3 x2 y3 ப்ளஸ் அடுத்து x3 y4 ப்ளஸ். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோமா நம்ம, x1 y2 x2 y3 x3 y4 நெக்ஸ்ட்டு x4 y1. ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு டவுன்வர்ட்ஸு. அப்போ நமக்கு என்ன வரும், ஒரு மைனஸ் சிம்பிள், அடுத்து ப்ராக்கெட் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ இந்த சைடில் தான் வரும், எனக்கு பிளேஸ் இல்லைன்னு கீழே எழுதுறேன். இப்போ அப்வர்ட்ஸுக்கு நம்ம போனோம். அப்வர்ட்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆரோ மார்க்ஸ் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். y1 x2 எப்பவுமே சொல்லிக்க ஃபஸ்ட்டு x அதுக்கப்புறம் தான் y. ஸோ y1 x2னா x2 y1 ப்ளஸ் நெக்ஸ்ட் இதை எழுதுங்க x3 y2 ப்ளஸ் இந்த வேல்யூ x4 y3 ப்ளஸ் லாஸ்ட் வேல்யூ இது x1 y4. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டாக என்ன எழுதணும், ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியான்னு வந்தாலே நமக்கு என்னது, ஸ்கொயர் யூனிட்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இதில் ஃபார்முலா கொலினியர். ஸோ கொலினியர்னா எதுவுமே கிடையாது, 3.1 வர டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸாக வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 3 பாயிண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட் கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும், ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஆனால் இந்த டிஸ்டிங்க்ட் பாயிண்ட் கொடுக்காது நமக்கு கண்டிப்பாக என்ன ஆகாதுன்னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாது. ஸோ அப்போ அது என்னது, கொலினியர்.
ஸோ கொலினியர் கொடுத்தாங்கன்னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 3 பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இல்லைன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும், நீட்டாக ஃபார்ம் ஆகும் பாயிண்ட்ஸ் ஒரே இடத்துல இப்படி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா நம்மளால ட்ரையாங்கிளே வரைய முடியாத மாதிரி இருக்கிற 3 பாயிண்ட்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க, கொலினியாரிட்டி சொல்லுவாங்க. ஸோ சேம் ஃபார்முலா நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு யூஸ் பண்ணுறது தான். அங்கே என்ன வரும்னா ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். இதான் இதோட கண்டிஷன். கொலினியர்னா என்னவா இருக்கும், ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0வா இருக்கும். ஸோ இதில் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ் 5.1 ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் formed by the points. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம ஃபார்முலா பார்த்துட்டோம், அது யூஸ் பண்ணி நம்ம போடலாம். ஸோ அதுக்கு நமக்கு என்ன கொடுத்தாங்க, பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நேம் கொடுக்கலாம், நாம தான் என்ன பண்ணோம், நேம் எடுத்துக்கணும். ஸோ அது எது வேணால் எடுத்துக்கலாம், ஏபிசிடி, பிக்யூ, பிக்யூஆர் அது மாதிரி. ஸோ XYZ எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன எடுத்துக்கோன்னா ஆஸ் யூஷுவல் ஏபிசி தான் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ. ஸோ இதை நான் கிராஃபில் ட்ரா பண்ணுறேன். கிராஃப் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது 2 பாசிட்டிவாக வரும், ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ், 2 நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும். ஸோ அதுக்கே நம்ம முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் ஈஸியாகவே. ஸோ ஃபுல்லாக கிராஃப் ஷீட் மாதிரி வேணால் நமக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல ஸ்டாப் அப்படியே வச்சுக்க வேண்டாம். 1, -1. ஸோ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். ஸோ ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்னும் போது நமக்கு எங்கே வரும், இந்த பிளேஸில் வரும். ஸோ ஏ வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன் ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ், அப்போ எங்கே வரும், இந்த பிளேஸில் வரும். -4, -6 இங்கே வரும். அடுத்து -3, -5. ஸோ ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது, இங்கே வரும். இங்கே பி வேல்யூ, சி வேல்யூ. ஸோ பிளாட்டிங் பாயிண்ட் இதுங்க 1, -1, -4, -6, -3, -5. ட்ரையாங்கிள்ஸ் என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க பாயிண்ட்ஸை. ஜாயின் பண்ண ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நேம் கொடுக்கணும். இதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எப்பவுமே நம்ம எப்படி பார்க்கணும், மேலே எது இருக்குன்னு தான் பார்க்கணும். ஸோ இது மூணுல எது ஹையஸ்ட்டில் இருக்குது, இங்கே எதாவது மேலே தான் இருக்குது. ஸோ ஹையஸ்ட்டில் இருக்கிறது தான் என்ன பண்ணணும், வேல்யூ ஏன்னு கொடுக்கணும். ஸோ ஏன்னு கொடுத்துக்கோங்க நேமை. எப்பவுமே கிளாக் வைஸ் கிடையாது, ஆன்டி கிளாக் வைஸ் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏ வேல்யூ, கிளாக் ஆன்டி கிளாக் வைஸ் தான் இந்த பக்கம் தான். கிளாக்னா இது, ஆன்டி கிளாக் வைஸ் தான் இந்த பக்கம். ஸோ ஏ அடுத்து இதான் இருக்குது, அப்போ இதான் பின்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இதான் சி. ஸோ இதில் கொடுத்துருக்க மாதிரி கிவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ பிளாட்டிங் பாயிண்ட்ஸை எடுத்துக்க வேண்டாம். ஸோ ஏ வேல்யூ நமக்கு என்னது, -4, -6. பி வேல்யூ -3, -5. சி வேல்யூ 1, -1. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இது மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, கிராஃபில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு மேலே எது இருக்கோ அதான் ஏ, ஆன்டி கிளாக் வைஸ். அதுக்கப்புறம் ஏபிசின்னு எடுத்துக்க வேண்டியதான். ஃபார்முலா அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ட்ரையாங்கிள் ஏபிசி half into x1, x2, x3, x1, y1, y2, y3, y1. ஸோ ஃபார்முலாஸ் எழுதியாச்சு. நமக்கு x1, x2, x3 இருக்குதால நம்ம அப்படியே வேல்யூஸ் கொடுங்க ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல். எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது x, செகண்ட் ஒன் y. x1, y1, x2, y2, x3, y3. ஸோ ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. half into x1 வேல்யூ -4. ஸோ இது ரெண்டு மல்டிபிள் இருக்கு. ஸோ அதுதான் ஸ்மாலஸ்ட் ப்ராக்கெட் போடுறேன். y2 வேல்யூ -5 plus x2 வேல்யூ -3, y3 வேல்யூ -1 plus x3 வேல்யூ 1, y1 வேல்யூ 6. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் பிளேஸ் இருக்காதுன்றதால நான் கீழே எழுதுறேன். மைனஸ் அடுத்த ப்ராக்கெட். ஸோ இந்த மாதிரி கூட ஓப்பன் பண்ணுங்க, அப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓப்பன் ப்ராக்கெட்ஸ். அடுத்து நம்ம பாருங்க x2 வேல்யூ -3, y1 வேல்யூ நமக்கு என்ன பாருங்க 6 plus x3 வேல்யூ 1, y2 வேல்யூ -5 plus x1 வேல்யூ -4, y3 வேல்யூ -1. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிச்சு. ஸ்கொயர் யூனிட்ஸ் கூட எழுதிட்டே வரணும் எப்பவுமே. ஈக்குவல் டு half into. ஸோ மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 4s are 20. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 3 is 3. நெக்ஸ்ட் ப்ளஸில் தான் இருக்குது. 1 6 is 6.
கம்ப்ளீட் பண்ணியாச்சா? மைனஸ். அடுத்து இது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 6 3s are 18 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 5 is 5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 4 is 4. ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. half into 20 plus 3 plus 6. So add பண்ணுங்க 20 plus 3 23 23 plus 6 29 minus. So இங்க 2 subtract value இருக்கு, ஒரு plus இருக்கு. So minus minus முதல்ல add பண்ணுங்க. 18 plus 5 நமக்கு என்ன வரும்? 23 வரும். So minus தான் highest number இருக்கு. So minus 23 minus 23 plus 4 இருக்கு. ஒரு minus ஒரு plus நம்ம என்ன பண்ணணும்? subtract பண்ணும். 23ல 4 subtract பண்ணா நமக்கு என்ன வரும்னா 19 வரும். So biggest numbers of minus 19 half into 29 minus into minus plus 19. So half into 29 plus 19 9 plus 9 18 balance 1 48. So ரெண்டு மல்டிபிள் இருக்கு, அப்போ கேன்சல் பண்ண முடியும். 1 2 is 2 2 2s are 4 4 2s are 8. So 24 square units. ஸோ இந்த ஸ்கொயர் யூனிட் நம்ம கண்டிப்பாக என்ன இருக்குது? மார்க்ஸ் இருக்குது. கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ஸ்கொயர் யூனிட்ஸ் போடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டிப்பாக ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 24 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான். ஸோ ஈஸியாக பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்தது எழுதிக்கோங்க. அதை பிளாட் பண்ணிவிட்டு சைக்ளிக் ஃபார்மில் மேலே ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை முதல்ல என்ன பண்ணுங்கள்? நேம் எடுத்துக்கோங்க. ஏன்னு ஆன்டி கிளாக் வைஸில் நேம் ஆர்டர் கொடுத்து அந்த ஆர்டர் தான் நம்ம என்ன பண்ணணும்? பிளாட்டிங் பாயிண்ட்ஸை மறுபடியும் ஆர்டர் எழுதிட்டு பாயிண்ட்ஸுக்கு நம்ம ஃபார்முலா ஏரியா ட்ரையாங்கிள் எழுதி சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதில் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஸோ கிவன் கொஸ்டின் ஃபைண்ட் ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் whose vertex are minus 3, 5, 5, 6 and 5, minus 2. சேம் மாடல் தான், ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 5th யூனிட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செப்பரேட்டாக இன்னொரு நோட் போடுங்க. இல்லை கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு நிறைய பேஜஸ் இருக்குன்னா அந்த நோட்லேயே கூட ஆர்டராக எழுதிக்கோங்க. ஆனால் நமக்கு என்ன இருக்குன்னா அடுத்த யூனிட் உங்களுக்கு செப்பரேட்டாக தெரியணும், அந்த மாதிரி எழுதிக்கோங்க. நியூவாக நோட் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நமக்கு என்னென்ன பண்ணணும்? 3.1 கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 3rd யூனிட் கேப் விட்டுட்டு 5th யூனிட் போடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.